ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான டிஃபன் சாம்பார். ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார். டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டான டேஸ்ட்டோட சூப்பராக செஞ்சு அசத்திடலாம். இது எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடின்னு எல்லா டிஃபனோடவும் நல்லா பொருத்தமாக இருக்கும். நம்ம சாதத்துலேயும் கலந்து சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு, அதாவது துவரம் பருப்பு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு. டிஃபன் சாம்பார் பண்ணும்போது இப்படி துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் நம்ம கலந்து நம்ம வேக வச்சு டிஃபன் சாம்பார் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு இப்போ இந்த பருப்புகளோட நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கலாம். இங்கே 2 நாட்டு தக்காளியை ரஃப்பாக கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். டிஃபன் சாம்பாருக்கு நம்ம தக்காளி மட்டும்தான் சேர்க்குறோம் புளிப்புக்கு. ஸோ நான் இங்கே நாட்டு தக்காளி 2 சேர்த்துருக்குறேன். இது புளிப்பு சரியாக இருக்கும். அடுத்தது ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, இப்படி 2 உடச்சி போட்டுருவோம். இது கூட ஒரு 2 பல் பூண்டு. அடுத்தது காய்கறிகளும் இதோடவே சேர்த்துக்கலாம். நான் இங்கே என்னென்ன காய்கறிகள் எடுத்துருக்கிறேன்னா, ஒரு கேரட், ஒரு 4-5 கத்திரிக்காயை 4 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கேரட் டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பரங்கிக்காய், எல்லோ பம்கின், மஞ்சள் பூசணிக்காய் சேர்க்கலாங்க. அதுவும் இந்த பருப்போடவே சேர்த்து வேக வச்சு டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு நல்ல கேரட்டும் கத்திரிக்காயும் சேர்த்துருக்குறேன். ஒரு 4-5 கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டாச்சு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 600 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இனி எல்லாமே ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு மூடியை போட்டு விட்டுறலாங்க. இந்த குக்கரை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது 3 லிட்டர் LG அல்ட்ரா குக்கர். நல்லா இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த குக்கரோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ குக்கர் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். ஒரு 4 விசிலில் பர்ஃபெக்டாக அந்த பருப்பு காய்கறிகளெல்லாம் வெந்துருங்க. நல்ல விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த டைம் கேப்பில் சாம்பாருக்கான சாம்பார் மசாலாவை வறுத்து அரைச்சிடுவோம். நம்ம சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணலாம். பட் இப்படி சாம்பார் மசாலா வறுத்து அரைச்சி நம்ம சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட் இன்னுமே தூக்கலாக இருக்கும். இப்போ சாம்பார் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த 2ஐயும் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இதையெல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விடுவாங்க. அதாவது நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே கட்டி பெருங்காயம், கிரானுல்ஸாக இருக்கிற கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ரொம்ப நல்லதும் கூட. இந்த பெருங்காயம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், ஜஸ்ட் ஒரு 15-20 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு மஸ்ட், கண்டிப்பாக சேர்க்கணும். பட் கம்மியாக சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா சாம்பார் கொஞ்சம் கசப்பாயிடும். ஸோ அதனால் அளவாக சேர்த்து நல்லா அப்படியே வறுத்து விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் சரியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எடுத்துருக்கிற மிளகாவோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாவை டிசைட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இப்போ வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான சாம்பார் மசாலா ரெடியாக இருக்குங்க. இங்கே குக்கரும் ரெடி. ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயாச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த பருப்பு காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அந்த பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு.
காய்கறிகளும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதையெல்லாம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாங்க. அப்படி மசிச்சு விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதாவது அந்த கேரட்டு அந்த வெந்த கத்திரிக்காயெல்லாம் அப்படி லைட்டாக நல்லா அப்படி அந்த பருப்போடு சேர்த்து மசிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மசாலா தாளிப்பெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் சாம்பார் அப்படியே தோசை இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முழுசாக காய்கறிகள் அப்படியே விடணும்னு விருப்பப்படுறவங்க அப்படியே விடலாம். பட் இது நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ அகைன் ஸ்டவ்வில் வச்சு விட்டுருவோம். இப்போ அரைச்ச மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. நான் இங்கே கல்லுப்பு ஹிமாலயன் சால்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா ஒரு கொதிக்கு நல்லா கொதித்து வரட்டும். அந்த டைமில் நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் அகைன் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுத்ததாக ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை போட்டு விட்டுருவோம். நல்லா வதக்கிக்குவோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். முழுசாக வதங்கின சின்ன வெங்காயம் சாம்பாரில் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நல்லா இந்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் சேர்த்துருவோம். சாம்பாரில் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். 1 நிமிஷம் கொதித்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட நல்ல சுவையான ஹோட்டல் ஸ்டைல்ஸ் டிஃபன் சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிங்க. அதாவது சாம்பாருக்கு தேவையான பொருளெல்லாம் ஒட்டுக்கா குக்கரில் போட்டு விசில் விட்டு வேக வைக்கிறேங்க. அது வந்துட்டுருக்க டைமில் நம்ம சாம்பார் மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். வெந்த பருப்பு காய்கறிகளோட அந்த சாம்பார் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டு சின்ன வெங்காயத்தை தாளித்து போட்டுறோம். அவ்வளோதாங்க. டக்குன்னு சாம்பார் ரெடி ஆயிரும். நல்ல கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்குங்க. இதில் அந்த கத்திரிக்காய் மசிச்சு விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அது செம்ம ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட்டோடு இருக்கும். நல்ல அந்த இட்லி தோசையோட நிறைய சாம்பார் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இது இட்லி தோசை டிஃபனோட மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.